ஓம் முருகா சரணம். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி பராசக்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா சுகந்திரம்பேடு கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் சப்த கன்னிமார்களின் ஆடி மாத திருவிழா ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடைபெறும் திருவிழா. இந்த வருடம் ஆடி மாதம் மிக சிறப்பாக 5 வாரமும் திருவிழா நடப்பது போல் நடந்து 5வது வாரம் ஊர் மக்கள் ஒன்று கூடி, பங்காளிகள் ஒன்று கூடி ஊரணி பொங்கல் படைத்து அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்து மிக சிறப்பாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த சப்த மாதர்கள் என்பவர்கள் சப்த கன்னியர்கள். பிரம்மாகி பிரம்மசக்தியாகவும், மகேஸ்வரி சிவசக்தியாகவும், கௌமாரி முருகசக்தியாகவும், வைஷ்ணவி விஷ்ணு சக்தியாகவும், வராகி யமசக்தியாகவும், இந்திராணி இந்திர சக்தியாகவும், சாமுண்டி தேவி சக்தியாகவும் ஒரே மேடையில் அமர்ந்து சப்த நாகங்கள் குடைப்பிடிக்க மிக அற்புத காட்சியளிக்கும் இடமாக இந்த இடம் அமையப்பெற்றது. சுயம்பு வேப்பமரத்தடியின் அம்மன் அருள்பாலிக்கும் அற்புத நிலை இந்த சுகந்திரம்பேடு கிராமத்தில் சப்த மாதர்கள் அருள்பாலிக்கின்றார்கள். பிரம்மாகி பிரம்ம அம்சமாக, அதாவது நாம் இந்த புவியில் பிறப்பதற்கு படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மனின் அம்சமாக பிரம்மாகி இங்கு மனிதர்களை படைக்கும் தொழில் செய்யும் பிரம்ம அம்சமாக, படைப்புக்கு பிரம்ம அம்சமாக, பிரம்ம சக்தியாக, முதல் சக்தியாக அமர்ந்து அருள்பாலிக்கின்றாள். அடுத்தபடியாக மகேஸ்வரி சிவசக்தியாக இருந்து எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாமல் மனநிலையோடு, மன நிம்மதியோடு, எதுவும் நிரந்தரமில்லை என்று மன சஞ்சலமில்லாமல் வாழ்வதற்கு மகேஸ்வரி சிவசக்தியாக இருந்து வழிநடத்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கௌமாரி என்ற முருகசக்தி 3வது சக்தியாக இருந்து அருள்பாலிக்கின்றன. முருகசக்தி என்பது கலியுகத்தில் முருகன் ஆட்சி என்பதற்கு முருகா என்றால் மும்மூர்த்திகள் அடக்கம் என்பது பொருள். மு என்றால் முகுந்தனும் பெருமாளை குறிப்பதாகவும், ரு என்றால் ருத்ரன் சிவனை குறிப்பதாகவும், கா என்றால் கமலத்தில் பிறந்தவன், காலத்தில் படைப்பவன், பிரம்மனை குறிப்பதாகவும் பொருள் விளங்கும். முருகா என்ற 3 எழுத்துக்கும் முருகனே சொந்தக்காரன், மும்மூர்த்திகள் என்று பொருளாகும். அதுபோன்ற பொருளுடன் விளங்கும் கௌமாரி என்ற சக்தி முருக சக்தியாக இருந்து 3வது சக்தியாக இந்த கலியுகத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, மன சாட்சியோடு இருந்து மற்ற ஜீவராசிகளுடன் பயணிக்கும் சக்தியாக முருகசக்தி விளங்குகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 4வது சக்தியாக வைஷ்ணவி என்ற திருமாலின் அம்சமாக சக்தி விளங்குகிறது. கலியுகத்தில் பொருள் இல்லையே இவ்வுலகமில்லை என்று சொல்வார்கள். அருள் இல்லையே அவ்வுலகமில்லை என்பது போல் இங்கு வாழ்வதற்கு லக்ஷ்மி கடாட்சம் என்ற பொருள்நிலை உயர்ந்து விளங்குவதற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருந்து ஒவ்வொரு குடும்பமும் சீரும் சிறப்பாக செழிப்பாக இருப்பதற்காக அருள்பாலிக்கும் சக்தியாக வைஷ்ணவி என்ற சக்தி 4வது சக்தியாக இருந்து அருள்பாலிக்கின்றன. அதே போன்று பொன் பொருள் சேரும்பொழுது ஒரு குடும்பம் என்பது மண்மனை வீடு, மாடு, பசு, கன்று என்று சொல்வார்கள். குடும்பம் சீரும் சிறப்பமாக வாழ்வதற்கு மண்மனை வீடு, பொருள், எல்லா சகல செல்வங்களும் இருப்பதற்கு வராகி என்ற சக்தி அதனுடைய அருளாசியை வழங்குவதாக 5வது சக்தியாக இருந்து அருள்பாலிக்கும் சக்தி வராகி என்ற வராகி அம்சமாக இருக்கும். அதாவது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை மீட்டு எடுத்து வந்தார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த ரூபத்தில்
கன்னியர் வராகி என்ற சக்தியுடன் இருந்து அருள்பாலிக்கின்றார் 5வது சக்தியாக. 6வது சக்தி இந்திராணி என்ற இந்திர சக்தி. இந்திர சக்தி என்பது இந்திர வாழ்க்கை வாழ்வது போல், இங்கு அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைத்துவிட்டு இருப்பது போல் நாம் இந்திரனை போல் வாழ்வதற்கு, ஏனென்றால் அந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது, அந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது என்பதற்கு இந்திர வாழ்க்கை இப்புவியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இந்திர வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு இடமாக இந்த இடம் இருக்க வேண்டும் என்று இந்திர சக்தியாக இருந்து இந்திர அம்சமாக அருள்பாலிக்கும் சக்தியாக இந்திர சக்தி 6வது சக்தியாக இருந்து அருள்பாலிக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக சாமுண்டி என்ற சக்தி. சாமுண்டி என்றது ஓங்கார வடிவம், ஓம் என்ற சக்தியுடன் சிவசக்தி ரூபமாக இருந்து கிராம தேவதைகளாகவும் மற்றும் அங்கங்கு எல்லை காக்கும் தேவதைகளாகவும் இருந்து ஓம் என்ற ஓங்காரத்தில் இருக்கும் சக்தி இந்த ஆதி சக்தியாக இருக்கும் சாமுண்டி என்ற சக்தி இங்கு இருக்கின்றது. சாமுண்டி என்ற சக்தி பில்லி சூனியம் மற்றும் எதிர்வினைகள் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த தாக்குதலிலிருந்து மக்கள் விடுபட்டு நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சக்தி இருந்து நம்மை காக்கின்றது. இது போன்ற ஒரு சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே மேடையில் அருள்பாலிப்பது என்பது சப்த கன்னிமார்களின் அம்சமாக விளங்கும். சப்த நாகங்கள் கொடைப்பிடிக்கும் அந்த சக்திகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா எடுத்து கொண்டாடுவது மிக சிறப்பான ஒன்றாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்று மக்கள் அனைவரும் குதூகலமாக மன நிறைவோடு சந்தோஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடி சகல செல்வங்களும் சகல சம்பத்தும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு இந்த கலியுகத்தில் வாழும் மக்கள் அனைவருக்கும் இந்த சக்திகளின் அருள் நிலையாக நின்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காக இந்த திருவிழா எடுக்கப்படுகிறது. இத்திருவிழாவில் கலந்து கொண்ட பக்த மக்கள் அனைவருக்கும் இந்த கன்னிமார்கள் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க ஓம் சக்தி பராசக்தி. ஓம் முருகா, முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம்.